ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டை பட்டேல் T20 டோர்னமெண்ட் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த டோர்னமெண்ட்டில் நம்மளுடைய எம்ஐ பிளேயர்ஸ் 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டீமுக்காக விளாடுறாங்க. எந்த டீமுக்காக அப்படின்னா ரிலையன்ஸ் டீமுக்காக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்மளுடைய எம்ஐ பிளேயர்ஸ் எல்லாருமே வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யார் என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிலையன்ஸில் இருக்கிறதுனால ஸோ டோட்டலாக இதை மும்பை இந்தியன்ஸ் டீம் அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் மாதிரியே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து நினைக்க சொல்லுது. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணது ராபின் மின்ஸ் அண்ட் KL ஸ்ரீஜித். ஸோ ராபின் மின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஃபினிஷர், பட் ஆனால் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறக்கியிருந்தாங்க. ராபின் மின்ஸ் வந்துட்டு நீட்டாக 8 பாலுக்கு 15 ரன், ஒரு 6 ஒரு 4ன்னு கீழ் ஸ்ட்ரைக்கிங் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் காமிச்சிட்டு 15 ரன்னுக்கு அவுட் ஆயிருந்தாரு. பட் ஆனால் KL ஸ்ரீஜித் பார்த்தீங்க அப்படின்னா 54 ரன் அப்படிங்கிறத வந்து போட்டு ஸோ வேற லெவலில் ஒரு கிளாஸ் ஆக்ட் அப்படிங்கிறத கொடுத்திருந்தாரு. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமுக்கு திலக் வர்மா தான் வந்து கேப்டன்சி அப்படிங்கிறத பண்றாரு. ஸோ அதே நேரம் பவுலிங் அப்படிங்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் கரண் சர்மா அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் புத்தூர் இவங்க 2 பேருமே செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ராஜு அப்படிங்கிற ஒரு பவுலரை நம்ம எடுத்திருக்கிறோம். அவர் நேற்று 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 13 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. மெயினாக நம்மளுடைய தீபக் சகர் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 ஓவர்ஸில் 21 ரன்னை மட்டுமே விட்டு கொடுத்து 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் தலைவன் வந்துட்டு வின்னிங் ஷாட் வந்துட்டு பவுண்டரி அப்படிங்கிறத அவரு தான் அடிச்சாரு. ஒரு ஆல்ரவுண்டர் ஷோ அப்படிங்கிறத ஸோ அந்த மேட்ச்ல காமிச்சாரு. ஸோ டோட்டலி ராபின் மின்ஸ்ல ஆரம்பிச்சு KL ஸ்ரீஜித், அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜு, ஸோ நம்மளுடைய தீபக் சகர், கரண் சர்மா, விக்ரம் புத்தூர் அப்படின்னு சொல்லி நீட்டாக வந்து பிளேயர்ஸ் எம்ஐ பிளேயர்ஸ் எல்லாருமே செம்மையான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாகவே அது வந்துட்டு எஃபெக்டிவான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு 100 அப்படிங்கிற அந்த டோர்னமெண்ட்ல டீம் வாங்கியிருக்கிறோம். எம்ஐ இன்வெஸ்பிள்ஸ் அப்படிங்கிற அந்த டீம் பேர். ஓவல் இன்வெஸ்பிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. கூடிய விரைவில் அது வந்துட்டு எம்ஐ இன்வெஸ்பிள்ஸ் அப்படின்னு ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷித் கானை இப்போ வந்துட்டு ரிட்டன்ஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள தக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா இப்போ மீண்டும் நம்மளுடைய எம்ஐயோட டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல டொமஸ்டிக் டீம்ஸை தொடர்ந்து 100 டோர்னமெண்ட்லையும் ரஷித் கான் நம்மளோட எம்ஐ ஃப்ரான்ச்சைஸ்க்காக ஆட போகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட்டு. ஆல்ரெடி அவர் வந்துட்டு எம்ஐ சைடில் இருக்கிற ஃப்ரான்ச்சைசஸில் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ IPL மட்டும்தான் பாக்கி. ஃபியூச்சரில் ரஷித் கான் ரிலீஸ் ஆனால் எம்ஐ ரஷித் கானை தட்டி தூக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா எம்ஐயோட அந்த ஒரு டோர்னமெண்ட்ஸ் அண்ட் டீம்ஸ்லையும் ரஷித் கான் பிரைமரி மெம்பராக இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபக் சகரோட ஸ்டோரியை வச்சு தீபக் சகர் எம்ஐயோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அப்படிங்கிற விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ தீபக் சகர் வந்துட்டு நம்மளோட தலை தோனியோடு இருக்கிற மாதிரி CSK ஜெர்சியில் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை ஸ்டோரியில் போட்டிருந்தாரு. சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் அவர் வந்துட்டு டை பட்டேல் டோர்னமெண்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ண மாதிரி அந்த 5 விக்கெட் ஹால் எடுத்திருந்ததை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இவர் CSKயோட மெமரிஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. CSKலேருந்து வந்து எம்ஐயோட அந்த டீமில் ஜாயின் பண்ணி CSKவுக்கு எதுக்காக வந்து இவர் வந்து ஸ்டோரி போடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அவரை போட்டு அடிக்கவே ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மெமரிஸ் தான். இதுக்காக இவர் வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற லெவலுக்குலாம் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வட சென்னையோட அந்த ஒரு டெம்ப்ளேட்டில் எடுத்து வச்சு அவனை போடணும்னா நம்மள ஒரு ஆள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி CSK இவர் அனுப்பின மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ தீபக் சகர் கண்டிப்பாக வந்துட்டு எங்கே இருந்தாலும் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பாரு. பட் இன்ஜுரி அப்படிங்கிறது தான் அதை வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் தடுத்துட்டே இருக்கும். இந்த தடவையும் சேம் ஸ்டோரி தான். கண்டிப்பாக அவர் அவருடைய பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனுமே. ஸோ இப்போ 5 விக்கெட் ஹால்லாம் எடுத்து வேற லெவல் ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக தீபக் சகர் மாசான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கம்பேக் கொடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரெக்கார்ட் அப்படிங்கிறத நம்மளுடைய தலைவன் ரோஹித் சர்மா பண்ணியிருக்கிறாரு. ஸோ டீம் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் முடிஞ்சு நியூசிலாந்து வின் பண்ணதோட டீம் இந்தியா 2025 சாம்பியன்ஸ் டிராஃபியோட செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிடுச்சு. டீம் இந்தியா செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆனதுலேயே இப்போ வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேப்டன், அதாவது ஃபுல் டைம் கேப்டனாக வந்துட்டு சார்ஜ் எடுத்த உடனே வேர்ல்ட் கப், T20 வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் டிராஃபின்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம டீம் இந்தியாவை மட்டும் வந்து அவர் தலைவன் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு கூட்டு போயிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 கேப்டன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியாவை இந்த மாதிரி அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபுல் டைம் கேப்டன்சி பீரியட்ல
வேர்ல்ட் கப், T20 வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் டிராஃபி 3லையுமே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமிஃபைனல்ஸ் ரீச் பண்ண வச்சாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோஹித் சர்மா தான் இந்த ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாரு. வேற யாருமே இந்த ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிறத வந்து பண்ணல. 2009 MS தோனி சாம்பியன்ஸ் டிராஃபியில் கேப்டனாக இருந்தார். பட் ஆனால் 2009 டீம் இந்தியா வந்துட்டு சாம்பியன்ஸ் டிராஃபியோட செமிஃபைனல் குவாலிஃபை ஆகலை. அதனால் அந்த ரெக்கார்ட் லிஸ்ட்டில் தலை தோனி இல்லை. நம்மளுடைய ரிக்கி பாண்டிங்கோட சேர்ந்து இப்போ நம்மளுடைய ரோஹித் சர்மா இந்த ரெக்கார்டில் பங்கெடுத்திருக்கிறாரு. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை வின் பண்ணி ரோஹித் சர்மா மாஸ் காட்டுவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.